இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே மார்க்கெட் போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்தோம். அது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஊடகமும் பாறை மீனும் தான். இந்த மீன் என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையிலே மீன் நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு வெட்டவுமே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வெட்டுறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான். நாங்கள் எவ்வளோ பெரிய மீன் வாங்கிட்டு வந்தாலும் நாங்களே வந்துட்டு கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து நல்லா அழகாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ அப்பப்போ வந்துடும். ஓகே, இப்போ வந்து நல்லா அழகாக நம்ம ஸ்லாம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீன் வந்துட்டு சுத்தம் பண்ணுறது சும்மாவா, அவ்வளோ வந்துட்டு ஒரு ரிஸ்க்கான வேலையாக இருக்கும். ஆனால் அது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் செய்ய போகும்போது. இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் டீட்டெயில் எனக்கு காட்ட முடியல, அதனால தான் ஸ்பீடாக வந்துட்டு ஓட விட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்புத்தூளும் போட்டு நல்லா வந்துட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டு மாடியில் வச்சுட்டேன். காக்காலாம் எடுத்து சாப்பிட்ருமே, அதெல்லாம் சாப்பிட்ரும். எந்த வேஸ்ட்டாக இருந்தாலுமே காக்காவுக்கு வச்சுருவேன், அதை சாப்பிட்டுக்கும். இந்த மீனெல்லாம் எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் தான் இது. செகண்ட் பார்ட்டில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.